இன்றைக்கி வந்து நான் கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன், 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். நான் 2 பாக்ஸ் வந்து பிச்சு போட்டு நான் உங்களுக்கு எப்படி அதை பொடி பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம கட்டி பெருங்காயம் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதே எல்ஜியில் கூட நமக்கு இப்போ தூள் பெருங்காயம் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம கட்டி பெருங்காயத்தில் வந்து நல்ல வாசனை கிடைக்கும். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து நம்ம அப்பப்பையும் கிள்ளி போட்டுட்டு இருந்தோம்னாக்கா அது நமக்கு டக்குன்னு வந்து கொஞ்சம் நல்லா அது கட்டி விழுந்துடும். ஒரு வாரத்துக்குள்ளேயே அது வந்து நமக்கு கட்டி விழுந்துடும். உப்பை நமக்கு பிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறமேனாக்கா அது கட்டி விழுந்துடும். அப்புறம் நம்ம வந்து இடிக்கல் வச்சு நம்ம இடித்து தான் போடணும். இல்லைன்னா கொரடாவில் வச்சு நம்ம கட் பண்ணி போடுவாங்க. பாக்கு வெட்டி இருக்குது பார்த்திங்களா, அதால் வந்து வெட்டிலாம் போடுவாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு நல்லா பொடி பண்ணிக்கலாம், அதை விட நம்ம பொடியாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் இந்த கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். நான் பொடி தான் எப்பயும் பண்ணுவேன். கட்டி பெருங்காயம் வாங்கினேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி 2 கட்டி நான் உங்களுக்கு பிரித்து எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். நான் இப்போ பிரித்து காட்டணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் கட்டி. இது அப்படியே பிச்சோம்னாக்கா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். எல்ஜி பெருங்காயம் இப்படி நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு குழம்புக்கு போடுற அளவுக்கு நம்ம ஒரு வாட்டியும் பிச்சு போட்டுப்போம். கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆகிடுச்சி, ஒரு வாரம் ஆகிடுச்சின்னாவே அது கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம பாக்கு வெட்டியால் கட் பண்ணி போடுவோம். இல்லைனா இடிக்கல்லியால் இடித்து போடுவோம். இடிக்கும்போது அது அங்கங்கேயும் தெரிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பிச்சு ஒரு தட்டில், நல்லா பெரிய தட்டில் கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வாணலில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுலாம் வறுக்க தேவையில்லை, சும்மாவே வறுத்துக்கலாம், சாதாரணமாகவே வறுத்துக்கலாம். நான் இப்போ 2 பாக்கெட்டை வந்து நான் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்களா, 2 பாக்கெட் பிச்சுட்டேன். மறுபடியும் அது வந்து எல்லாம் ஒன்றா ஒட்டிடுச்சு பாருங்கள். இது அப்படியே விட்டாலும் மறுபடியும் நம்மளால் எடுத்து போட முடியாது தனியாக. திருப்பி நம்ம இடிக்கல் வச்சு தான் இடிக்கணும். இப்போ பேப்பரில் இந்த மாதிரி தனித்தனியாகவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கும். இது வந்து ஒரே கட்டியை போட்டுருக்கேன் நான். அதில் ஒரே கட்டி பெருங்காயத்தை அப்படியே போட்டுட்டேன். அப்படியே போட்டாலும் நமக்கு அப்படியே ஸ்லோவாக அப்படி வாட்டுங்க இருந்தது அப்படின்னாக்கா நல்லா அது முறுமுறுன்னு வந்துடும். நல்லா உப்பி வந்துடும். நல்லா வெந்து போன மாதிரியும் இருக்கும். நல்லா உப்பி நல்லா உப்பெல்லாம் வந்துடும். அது வந்து அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாவே நல்லா நம்ம ஆற விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதோட பிச்சு போட்டுக்கணும். இது அப்படியே வந்து அப்படியே எடுத்து நம்ம டப்பாக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லைன்னா நமக்கு தூளாக வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நம்ம பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போட்டாலும் அது மாதிரி வறுத்துக்கலாம். நான் வந்து பிச்சு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதுவே இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். பிச்சு போட்டதெல்லாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன். அது பெருசும் இதே போலயே நம்ம பிச்சு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் நான் அதை அப்படியே முழுசாக போட்டு காட்டினேன். இது நான் இந்த மாதிரி தான் நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். நான் பிச்சு போட்டதெல்லாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கேன். வறுத்து எடுத்துகிட்டு வெறுமானலையே வறுத்துக்கோங்க. அது மறுபடியும் கொஞ்சோண்டு கரண்டியில் ஒட்டும் அந்த சூட்டுக்கு. அதெல்லாம் நம்ம கையால் எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஆறிடுச்சு அப்படின்னா கையால் எடுத்தால் வந்துடும். நம்ம இப்போ பெருசாக இருக்கிறதையும் அதை கட் பண்ணி அதை தனியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 பாக்கெட் மட்டும் நான் பிச்சு போட்டதை மட்டும் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஓட்டி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸாக ஓட்டிடும். நல்லா நைஸாக ஓட்டிக்கலாம். நம்ம இது வந்து கடையில் வாங்கின தூள் மாதிரி தான் இருக்கும் நைஸாக. ஆனால் வந்து அது நம்ம கடையில் வாங்குறத தூள் பவுடரை விட நமக்கு இதில் வந்து நம்ம கட்டி பெருங்காயத்தில் வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்ல வாசனை கிடைக்கும். அது நம்ம தூள் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு மறுபடியும் நம்ம பாட்டிலில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டுட்டோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கடையில் வாங்குகிற டப்பாவை என்ன ஆகிடும்னாக்கா அந்த ஓப்பன் பண்ணுனாவே மறுபடியும் அது கெட்டியாக தான் போகுது அதுலேயும். தேங்க்யூ.